விடியற்காலை 5 மணி. இந்த 5 மணிக்கு யாரையெல்லாம் பார்க்க போகிறேன்? விடிய விடிய அழுகின்ற குழந்தையை ஆசுவாசப்படுத்தும் அம்மா, சரட்டு சரட்டென்று முற்றம் பெருக்கி கோலமிடும் அம்மாக்கள், அதிகாலை பூஜைக்காக காத்திருக்கும் கடவுள்கள், வீடுதோறும் விநியோகம் செய்யும் பால்காரர், மார்கழி மாத பஜனை, ஊரே சுறுசுறுப்பா உற்சாகமாக்க டீ மாஸ்டர், வீட்டையும் நாட்டையும் சுத்தமாக்க காத்திருக்கும் தூய்மை பணியாளர்கள், பயணிகளுக்காய் பரிதவித்து வரும் பேருந்து, மனசையும் உடம்பையும் கட்டுக்கோப்பா வைக்க முயற்சி பண்ணுற வயதான இளைஞர், இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன்னு மெதுவாக நகரும் இந்த பனிக்காற்று, மார்கழி குளிரில் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தனியாக விட்டுட்டு போயிட்டான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற இந்த அழகான நாய், களைப்பை எல்லாம் போய் தீர்த்து விட வேண்டும் என்று அவசரமாக ஆட்டோக்காரரிடம் பேரம் பேசும் வெளியூர் போய் வந்த குடும்பங்கள், 3 வேளையெல்லாம் வேண்டாம், ஒரு வேளையாவது இந்த பசியை ஆத்துங்க அப்படின்னு கேட்காமல் கேட்கும் யாசகி, நேற்று நடந்த நிகழ்வுகள் தான் என்ன அலசி ஆராயும் ஆராய்ச்சியாளர், இன்னும் விடியவில்லை என இருளை விரட்டும் வெளிச்சம், பரவசமூட்டும் பக்தி பாடல்கள், பம்பரமாய் சுற்ற தயாராகும் பாமரர்கள், பாரபட்சம் பார்க்காமல் பத்திரமாய் கொண்டு சேர்க்கும் ரயிலும் ஓட்டுநரும், காதலனின் கதகதப்பில் காதலி, ச இப்படியெல்லாமா செய்திகள் என விரக்தியாகும் வியாபாரி, போன மாதம் எவ்வளவுதான் செலவானது கணக்கு பார்க்கும் கணவன்மார்கள், தன் நிறுத்தங்களுக்கு தயாராகும் பயணிகள், பதிவை ரசிக்கும் நீங்கள் ரசித்ததை ரசிக்கும் நான். வாழ்க்கை எனும் பயணத்தில் இன்னும் எத்தனையோ முடிவுறான நாட்குறிப்புகள்,